அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கறியானம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்கலாம். இப்போது சட்டி சூடாகட்டும். இப்போது நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1.5 கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். நார்மல் நெய் தான் அது, கறி தாளிக்கிற நெய். இப்போ எண்ணெய் சூடாகட்டும், நெய்யும் எண்ணெயும் சூடாகட்டும். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 6 தக்காளி வெட்டி வச்சுருந்தேன், அது ஒரு 4 தக்காளி போட்டாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். இப்போ அது கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். 1 ஸ்பூனு சோம்புத்தூள், 2 ஸ்பூன் சோம்புத்தூள், 2 ஸ்பூனு சீரகத்தூளுங்க. மல்லித்தூள் 1.5. இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் மிளகு, இதெல்லாம் போட்டு திரிச்சது ஒரு 2 ஸ்பூனு. மட்டன் மசாலா ஒரு 1 ஸ்பூனு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கி வர. தயிர் ஒரு பாக்கெட்டு ஊற்றி இருக்குதுங்க, சின்ன பாக்கெட்டு தயிர் 1 ஊற்றிருக்கு. இன்னொரு பாக்கெட்டு தயிர், ரெண்டு பாக்கெட் தயிர். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கறி இது, சரிங்களா? இதை நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் என்னெல்லாம் மசாலா போட்டோன்றது வந்து பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிப்பா, அது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரும். இப்போ தேவையான அளவு கல் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு. அது கையால் போட்டாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு தெரியாது. இதை பாருங்கள், 1 கிலோ கறி சிக்கனு, அது உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம்
ஒரு 3 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு இப்போது அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இப்போ தேவையான அளவு ஒரு கிண்ணத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு ஒரு மூடியை போட்டு இப்போ மூடி அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. மூடியை திறந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கு தேங்காய் ஊற்றிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் லைட்டாக அதுக்கு தண்ணி அலசி ஊற்றிடுவோம். அது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த கொத்தமல்லியை போட்டு கொத்தமல்லி தழையை தூவி விட்டு ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கிட்டோம். தேங்காய் விட்ருக்கோம்ல, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கிட்டோம். திரும்ப பார்க்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாஷாஅல்லாஹ் நல்லா ஜோராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சரிங்களா? நாங்கள் என்னெல்லாம் மசாலா போட்டோன்றது உங்களுக்கு வீடியோவில் தெரியும். அதை நல்லா நீங்கள் பார்த்து அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.